வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் எவ்வாறு ஆல்டர்னேட்டரை இன்ஸ்டால் செய்து ஆல்டர்னேட்டரின் பார்ட்ஸ் மற்றும் டெர்மினலை அடையாளம் காண்பது என்பது பற்றி கற்றுக்கொள்வோம். இந்த வீடியோவின் முடிவில் உங்களால் பின்வருவவற்றை செய்ய முடியும். லொகேஷன், ஃபவுண்டேஷன் டைப்பை தேர்ந்தெடுத்தல், ஃபாஸ்ட்னர் டைப், டெம்ப்ளேட் தயார் செய்தல், கான்கிரீட் மிக்ஸுக்கு பிட் தோண்டுதல், டெம்ப்ளேட் உடனான ஃபாஸ்ட்னரை வைத்து அதை கிரவுட் செய்தல். நேம் பிளேட் டீடைல்ஸை படித்து விளக்குவது, ஆல்டர்னேட்டர் செட்டின் பார்ட்ஸ் மற்றும் டெர்மினலை அடையாளம் காண்பது. இந்த பிராக்டிகலை செய்வதற்கு தேவையான டூல்ஸ், எக்யூப்மெண்ட்ஸ் மற்றும் மிஷினரி ஆகியவற்றை சேகரிப்போம். ரிங் ஸ்பேனர் செட், டபுள் எண்டட் ஸ்பேனர் செட், டயல் கேஜ், ஃபீலர் கேஜ், பால் பென் ஹேமர், கோல் சிசல், கிரவுண்ட் ஃபைல் பேஸ்டட், ஃபிளாட் ஃபைல் பேஸ்டட், ஸ்டீல் ரூல், crowbar, lead hammer, screwdriver, spirit level, alignment pins, electric drilling machine, 3-phase alternator coupled to suitable motors, multimeter, phase sequence meter, PVC insulated copper wire, test lamp. ஆல்டர்னேட்டர் செட்டை இன்ஸ்டால் செய்யவும். ஆல்டர்னேட்டர் செட்டுக்கான இன்ஸ்டாலேஷன் சரியான இடத்தை தேர்ந்தெடுக்கவும். மேனுஃபேக்சரர் இன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்து பொருத்தமான வகை ஃபவுண்டேஷனை தேர்ந்தெடுக்கவும். மேனுஃபேக்சரர் இன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்து பொருத்தமான ஃபாஸ்ட்னரை தேர்ந்தெடுக்கவும். பெட் ஃப்ரேமின் மெஷர்மெண்ட்டை எடுத்து டேபுலேஷனில் டேட்டாவை ரெக்கார்ட் செய்யவும். ஃபவுண்டேஷன் போல்ட் ஹோல்ஸின் பொசிஷன் மற்றும் அளவை அளவிட்டு டேபுலேஷனில் டேட்டாவை ரெக்கார்ட் செய்யவும். பெட் ஃப்ரேமுக்கு ஒரு டெம்ப்ளேட்டை தயார் செய்து டெம்ப்ளேட்டில் ஃபவுண்டேஷன் போல்ட்டின் பொசிஷனை மார்க் செய்யவும் மற்றும் ஃப்ரேமை ட்ரில் செய்யவும். ஹோல்ஸின் டெப்த் ஆங்கர் போல்ட்டின் நீளத்தை விட 15 சென்டிமீட்டர் அதிகமாக இருக்கும் வகையில் மார்க் செய்யப்பட்ட இடத்தில் தரையை தோண்டவும். டெம்ப்ளேட்டில் ஃபவுண்டேஷன் ஆங்கர் போல்ட்டை மவுண்ட் செய்யவும் மற்றும் ஆங்கர் போல்ட் ஏற்கனவே சரியான பொசிஷனில் தோண்டிய ஹோல்ஸுக்குள் நுழையும் வகையில் டெம்ப்ளேட்டை கிரவுண்ட் சர்ஃபேஸில் வைக்கவும். ஸ்பிரிட் லெவலை பயன்படுத்தி லெவலை சரிபார்க்கவும். போல்ட்டை சுற்றியுள்ள இடைவெளியில் மெல்லிய கோர்சியான சிமெண்ட் மோர்ட்டரை கொண்டு நிரப்பவும். அதை 8 முதல் 12 மணி நேரம் வரை செட்டில் டவுன் ஆக விடவும். பின்னர் டெம்ப்ளேட்டை அகற்றவும். குறைந்தபட்சம் 2 நாட்களுக்கு தண்ணீருடன் சிமெண்ட் மோர்ட்டரை கியூர் செய்யவும். சர்ஃபேஸை நீட்டாக பிளாஸ்டரிங் செய்து ஃபினிஷ் செய்யவும். ஆல்டர்னேட்டர் செட்டை இன்ஸ்டால் செய்து அதை நட்ஸ் மூலம் பொருத்தவும். ஆல்டர்னேட்டரின் பார்ட்ஸை அடையாளம் காணவும். கொடுக்கப்பட்ட ஆல்டர்னேட்டரின் நேம் பிளேட் டீடைல்ஸை படித்து விளக்கவும். அவற்றை டேபுலேஷனில் நோட் டவுன் செய்யவும். ரியல் அப்ஜெக்டிவில் இருந்து அல்லது எக்ஸ்ப்ளோர்ட் வியூ சார்ட்டில் இருந்து ஆல்டர்னேட்டின் பார்ட்ஸை அடையாளம் காணவும். ஒவ்வொரு பார்ட்ஸையும் நம்பருடன் லேபிள் இடவும் மற்றும் பார்ட்ஸின் பெயரை டேபுலேஷனில் எழுதவும். 3-phase ஸ்டார் கனெக்டட் ஆல்டர்னேட்டரின் டெர்மினலை அடையாளம் காணவும். 3-phase ஸ்டார் கனெக்டட் ஆல்டர்னேட்டரின் 3 வைண்டிங் ஸ்டார்ஸில் இன்டர்னலாக கனெக்ட் செய்யப்பட்ட 4 டெர்மினல் பிளாக்குக்கு வெளியே கொண்டு வரப்படுகின்றன. இந்த 4 டெர்மினல்ஸ் 3 phase வைண்டிங்கின் 3 பிகினிங் எண்ட் மற்றும் ஒரு நியூட்ரலை கொண்டிருக்கின்றன. டெர்மினல்ஸில் ஏதேனும் மார்க்கிங் உள்ளதா என சரிபார்த்து அதையும் நோட் டவுன் செய்யவும். இல்லையென்றால் 1, 2, 3 போன்ற உங்கள் சொந்த மார்க்கிங்கை கொடுக்கவும். இன்டர்னல் கலெக்ஷனை காட்டும் டெர்மினலை அடையாளம் கண்டு அவற்றுக்கிடையே உள்ள ரெசிஸ்டன்ஸை அளந்து ரீடிங்கை ரெக்கார்ட் செய்யவும். டெர்மினல் பிளாக்கில் இருந்து ஃபீல்ட் வைண்டிங்கை அடையாளம் காணவும். ஒரே ஒரு பேர் மற்றும் ஓரளவு ஹை ரெசிஸ்டன்ஸ் உடன் இண்டிபெண்டன்டாக இருக்கும் அந்த பேர் ஃபீல்டு வைண்டிங்கை சேர்ந்தது. அவற்றுக்கிடையே கண்டினியூட்டி காட்டும் மற்ற 4 டெர்மினல்ஸ் ஸ்டார் கனெக்டட் மெயின் வைண்டிங் டெர்மினலை சேர்ந்தவை. 4 டெர்மினல்ஸில் 3 டெர்மினல் அவற்றுக்கிடையே ஒப்பீட்டளவில் ஹை ரெசிஸ்டன்ஸை கொடுக்கும். இவை UVW டெர்மினல் எனப்படும் 3 காயிலின் முனைகள் ஆகும்.
இருப்பினும் UVW-வின் ஏதேனும் ஒரு டெர்மினலுக்கு அந்த டெர்மினலுக்கு இடையில் அளவிடப்படும் போது 4 மீதமுள்ள டெர்மினல் ரெசிஸ்டன்ஸின் பாதி வேல்யூவை கொடுக்கும். இந்த டெர்மினல் நியூட்ரல் ஆனது மற்றும் N என மார்க் செய்யப்பட வேண்டும். 3 ஃபேஸ் டெர்மினலை UVW என மார்க் செய்வதற்கு தற்காலிகமானது. சரியான ஃபேஸ் சீக்வன்ஸை ஒரு ஃபேஸ் சீக்வன்ஸ் மீட்டரின் உதவியுடன் சரிபார்க்க வேண்டும். பின்னர் முனைகளை UVW என மார்க் செய்ய வேண்டும். டெர்மினலை அதற்கேற்ப மார்க் செய்யவும். ஆல்டர்னேட்டரை எவ்வாறு இன்ஸ்டால் செய்து ஆல்டர்னேட்டரின் பார்ட்ஸ் மற்றும் டெர்மினலை அடையாளம் காண்பது என்பது குறித்த பயிற்சி இத்துடன் முடிவடைகிறது. இப்பொழுது உங்களால் பின்வருவவற்றை செய்ய முடியும் என்று நம்புகிறேன். லொகேஷன், ஃபவுண்டேஷன் டைப்பை தேர்ந்தெடுத்தல், ஃபாஸ்ட்னர் டைப், டெம்ப்ளேட் தயார் செய்தல், கான்கிரீட் மிக்ஸுக்கு பிட் தோண்டுதல், டெம்ப்ளேட் உடனான ஃபிராக்ஷனரை வைத்து அதை கிரவுட் செய்தல். நேம் பிளேட் டீடைல்ஸை படித்து விளக்குவது, ஆல்டர்னேட்டர் செட்டின் பார்ட்ஸ் மற்றும் டெர்மினலை அடையாளம் காண்பது. நன்றி, அடுத்த பயிற்சியில் சந்திப்போம்.